போய் கூப்பிடுங்கடா பொண்டாட்டி வருவாளோ ஒண்ணு பாக்காது பத்தினி பஞ்சாங்கத்துல 10 பேரை போவாளா சாலவத்துல அவளை போய் கூப்பிடுங்க விஷ்ணுரா நெருப்புடா அனுப்பம் தண்ணி விட்டு அவிச்சிடுவோம் அப்படியே தண்ணி விட்டு அணைச்சிடுவோம் அணைச்சி எங்க தண்ணி இருக்கு தண்ணிமா ஆகாயம் பெண்ணு உமாதேவி பெண்ணு அலைகடலும் பெண்ணு அதோ அமர்ந்திருக்கால சர்வ லோகத்தை பெற்றெடுத்த உலக மாதா அவ்வளவு ஒரு பொண்ணு கிழக்கே சமுத்திரம் இருக்கு சமுத்திரத்துக்கு அண்ணா போட்டா இருக்குது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது சமுத்திரம் பத்தினி பெண்களுக்கு நமக்கு தலை போனாலும் பரவாயில்லை உத்தமி பெண்களுக்கு நமக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை யாக்கையான சரீரத்துல ஆண்டவனாக படைக்கப்பட்ட நம்ம பேருக்கு கட்டு விடுபடியா நடக்க கூடாது. ஒரு பொண்ணிய கலைக்குமா ஒரு பேரு ஒரு கோத்திரத்தை அழிப்பால ஒரு பொண்ணு ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பெண்ணாக பிறந்தால் பிறந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தருவோல் பெண்ணு யாரும் தெரியல உங்களுக்கு. ஐயோ யாமுடைய அளவை பார்த்து இருந்தா நடந்து போனா யாமுடியா நடந்து போனா அர்ஜுன பூபதிக்கு அவனுக்கு 8 பொண்டாட்டி அப்பா அழக்கூடிய ஆதிசேஷனுக்கு மகளாக பிறந்து நாட்டுடைய பெருமையில மறந்து தந்தை தாயுடைய செங்கோலாக்கி இருந்து ராஜாக்களிலே ஆனால் அழகன் அர்ஜுன பூபதி திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மட்டும் முடித்து உடல் உறவு கலந்து இரவான் என்று சொல்லக்கூடிய அறவான ஒரு பிள்ளை பெற்றிருக்கா. ஆண்பிள்ள ஒரு பிள்ளை பெற்றிருக்க. என்னடா உடம்ப பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்டா. உள்ள போறது இங்க வாத்தியார் இருக்கார கடவுள் ராமரத்ன ஐயா. நான் சமான் நடத்தும் போது
நடுவீரப்பட்டு வந்து சைக்கிள் எடுத்துக்கின்னு வருவோம் ஐயாவை கூப்பிட. அவர் இன்னைக்கு தான் சொன்னார் என்கிட்ட, என்னை இட்டும் போய் முத ராமம் போட்டு என்ன வேஷம்னு அவருக்கு தான் தெரியும். தெரியும். ஆமா. கடவுள் தர்மத்திற்கும் அழிவு கிடையாது, பொறுமைக்கும் அழிவு கிடையாது. கடவுள் எப்படி எப்படி ஆண்டவன் படைச்சானோ அப்படிதான் இருக்கும். ஆமா. அதனால அர்ஜுன பூபதியை மணந்து என்னமா எந்த சக்காலத்தை மறைச்சு வச்சிருக்காள தெரியலையம்மா. தெரியல. 6 மாசம் எந்த சக்காலத்தை அவருக்கு முன்னாடி இவரு வராரு, அவருக்கு முன்ன இவரு வராரு. என் வீட்டுக்கு எதற்க வாழ்த்து இந்த ஊர் பொண்ணு தங்கம். தங்கம். ஓ விசுறு பொண்ணு இங்க வாழ்தா? விசுறு பொண்ணு என் வீட்டுக்கு எதற்க வாழ்த்து பொண்ணா? அதனாலே என்னடி அம்மா ஏண்டி இந்த உருவத்துக்கு ஆம்படி 6 நிமிஷம் இல்லைன்னா போய் அழு வைக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு போன மகராச என்ன ஆச்சு? ஏதாவது ஆச்சு? அதே ஆம்பளையா போறோம் 50 பொம்பளை கிட்ட போய் வரலாம். நாங்க யாராவது ஒரு போய் வந்தாங்க விட்டுருங்களா? கத்தியால குத்திர மாட்டோம், தூங்க மாட்டோம், தொங்க விட்டுருவோம். ஒரு பஞ்சாயத்தா ஆம்பளை ஒரு பஞ்சாயத்தா என்ன ஏமா என்ன ஆம்பளையா போறோம் 50 பொம்பளை போய் வருவான். அதை கொண்டாடி இருக்கிறோம் கேட்க முடியாது. நம்ம யாராவது ஒரு ஓடு முன்னுக்கு அவங்க கத்தியால வெட்டி தூங்க மாட்டு விட்டுருவோம். அது எப்படியாது? நாங்க ஆம்பளை 50 பொம்பளை போவோம், அடையாளம் தெரியாது. நாங்க நீங்க ஒரு ஆம்பளை கிட்ட போனாலும் அடையாளம் தெரிஞ்சிடும். எப்படி? மாசம் போக போக கண்டுபிடிச்சிருவோம். அதனாலே இந்த வைபோகம் தெரியல. ஆமா. அம்மாவை வழிபாடு செய்து ஆம்பளையான பாப்புவோம். இது கல்வி திறந்த தாய்நாடமோ கொண்ட கணவன் திரு புகழ் பாடமோ கொலனிக மோட்ட வீடம்மா மனசோரமும் போகக்கூடாதம்மா, மனசோரமும் போகக்கூடாதம்மா, மனசோரமும் போகக்கூடாதம்மா. ஆகாயம் பூமியும் கண்ணம்மா என்னம்மா, ஆகாயம் பூமியும் கண்ணம்மா கற்பறியாத எங்கன கண்ணம்மா ராகவர மீத பொன்னம்மா அந்த சாமி அடக்கம் என்றம்மா எம்ம சாமி அடக்கம் என்றம்மா எம்ம சாமி அடக்கம் என்றம்மா. அருந்ததி சீதை நாராயணி அம்மா எம்மா அருந்ததி சீதை நாராயணி அனுசூயா சந்திரமதி போலனி இருந்தால அர்க்கினி காரணி
மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். மாவட்டம். என் கடவுள் தேவந்தூராறு பாட்டு இல்லைன்னா கூத்தாடிக்கு சோறு கிடையாது. சோறு கிடையாது. உலகம் அழக ரசிக்கிற உலகம் ஆயிப்போச்சு. ஆமா. இங்க இந்த ஊரு அறிவு கேட்கிற உலகம் உக்காந்து. ஆமா. நான் நேற்று கோயில் கூட்டி என்ன கொட்டார குப்பம், புளியூர் கொட்டார குப்பம் எப்படி இருந்தது? ஆமா. அறிவாளிங்கள் இருந்த ஊரு இது. ஆசான்கள் இருந்த ஊரு. அதனால மறக்க முடியுமா? முடியாது. என் கடவுளை பார்த்துட்டு போகலான்னு கடவுள் கொடுத்து வச்சிருக்காங்க கூத்துக்கு. ஆமா. வந்தான் பார்த்துட்டேன் ஐயாவா. அதனால என்ன ஊர்ல இருக்கு? வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று வனபோஜம் அளிப்பது வழக்கம். மாங்கல்ய பூசை. அதனால எல்லாம் கூடுவது சித்ரா பௌர்ணமி. வந்திருக்க பாரு. அப்படியே சந்திக்க அப்புறம் பண்ட பத்திரமா மண்டபம் முக்கியமா இருக்கிற பழக்கம் வாங்கி அந்த முடி வச்சான். கையிலேறி போன மச்சான் லட்டு எங்க வச்சிருக்கான்? லட்டு என் பாய்க்கு வச்சான். எல்லாரும் பொண்ணு ஒண்ணு பார்த்து செஞ்சு போய் என்ன வச்சா ஏது வச்சா மூட்டு சுத்தி பேண்ட் வச்சாங்க. ஆம்பளையானே பேண்டாலும் பொண்ணு யாரும் தெரியாது. அள்ளி போய் பக்கத்து வீட்டுல போட்டான். சரி தேவடியா காய்ச்சி விருந்து மருந்து 3 நாளைக்கு. ஆமா மூஞ்சி பார்த்தா காய்ச்சி போடுறாங்க பாப்பா. மல்லாட்டியா மூஞ்சி பார்த்து போறாங்கடா காய்ச்சா. ஏடா அம்மால விருந்து மருந்து 3 நாளைக்கு. ஒரு நாளைக்கு வாங்கி கொண்டா 2 நாளைக்கு வரும். 3 நாளைக்கு வாங்கி கொண்டா. ஆமா டெய்லி கைதான். ஏன் அப்படி மல்லாட்டி தின்னுட்டு அம்மாலும் கை தாண்டி அர்ஜுனம் போட்டியா நீ? அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாரு நீ கேவடியா? உன் பேரு இல்ல. I tell you,
நான் பேர் தான் அள்ளி. அள்ளி அள்ளினா அள்ளினா கல்லும் கூட்டாடுவோம். ஏன்னா என் வீட்டுக்கார மூசின்னு தாலி காட்டல, ஆ தூங்கும் போது தாலி கட்டி போயிட்டான். தூக்கத்திலேவா? ஆமா ஆமா. தூக்கத்திலே காட்டுற அளவுக்கு இருந்திருக்கிற நீ. ஆனா எனக்கு புள்ள ஒண்ணு இருக்கான். புள்ளகிறனா? உனக்குமா புள்ள இருக்குதா? என்னடா பையன் பேர் என்ன? புள்ளேந்திரன். பையன் மாதிரி பூல மரணா? புள்ளேந்திரனா? அமுதுருப்போம் யார் வேணும். அல்லியா உங்க அக்காவா? நான் நெல்லிக்கா. நான் நெல்லி கட்டுற அள்ளி இருக்கான். அள்ளி அக்கா கொடுத்துக்கிறேன். பெரிய காசு வச்சுருந்தாங்க போவாங்க போகணும். இப்போ பெரிய கடா குருமா எங்க தான் எல்லாருக்கும் கடவுள் மாவட்டத்துக்கு தெரியும். பெரிய அக்கா அக்கா வாங்க. இன்னைக்கு நந்தவனம் போகணும். பட்டு ரோஜா பாரிசாதம் பலமானம் புக்கெல்லாம் இருக்கு பத்தியா? அக்கா நான் கண்ணடாடி அக்கா அங்க பாரு. ஐயோ மாங்காய் கோடி புளியாங்கோடி அலங்கோடி அச்சங்கோடி. இந்த பக்கம் பாரு அம்மால சொரக்கா மரம், பூசிக்காய் மரம், அவரக்காய் மரம், பிங்காய் மரம், மரம்லாம் கொடி பூத்து குலுங்குவது பார்க்க நந்தவனம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா தெரியுது? அந்த மிகு சனியாரி அரவணத்தை பாருங்காடி, அந்த மிகு சனியாரி அரவணத்தை பாருங்காடி, இந்த வர போல எங்கும் இளனமும் இல்லையடி, இளனமும் இல்லையடி. ஆடி விளையாடமா, ஆடி விளையாடி விட்டு அள்ளிவிடி ஊடமா, ஆடி விளையாடி விட்டு அள்ளிவிடி ஊடமா. மல்லி முல்லை சமந்தி பூ
பக்கா பறக்குதடி பச்சியரே பாருங்கடி திக்காலி ஓடுதடி தெங்கூடு கட்டுதடி தெங்கூடு கட்டுதடி பச்சா பறக்குதடி பஞ்சியரை பாருங்கடி திக்காளி ஓடுதடி கூடு கட்டுதடி என் கூடு கட்டுதடி கச்சி வந்த மலர் ரோஜா கச்சி வந்த மலர் ரோஜா செவல்லரை பரி பல்லிதா அக்கனத்து கட்டு பட்டு ரோஜா அதை பறித்திடுவோம் கூதா மிகு சடியரே மாயா அங்க பாரு பாராய் புறா அன்னங்கள் பறந்து வட்டமாடுதடி பாராய் புறா அன்னங்கள் பறந்து வட்டமாடுதடி நேராய் குரங்கதுவும் நெசமிகு தெடுதடி நெசமிகு நடுதடி அத்தையடி மத்தையடி அது விளையாடமா அடி விளையாடி விட்டு அது விழி மூடமா அடி விளையாடி விட்டு அது விழி மூடமா கரக்குயமொழி சங்கீதம் கரக்குயமொழி சங்கீதம் கரில் மீது உன்னீதம் உலா சமத்தன நிகீதம் கொலை பயின்றதுவே போதும் அந்த மீ செடியடி அரவணத்து பாருங்கடி இந்த மனம் கொலையுக்கும் என் மனமும் இல்லையடி அக்கா இந்த மனத்தை பார்க்கும் பொழுது இங்கே இருக்கணும் போல தோணுது இங்கே இருக்கும் அதோ மஞ்சி கூட ஜானவன வீட்டுக்கு போகணும் இங்கேயே பார்த்துக்கலாண்டி நான் கூட கூண்டு இங்கே அதோ பார்த்து அந்த பூ பேர் என்னடி அது ஆவாரம் பூ அந்த பூ ஆவாட்டம் பூ அந்த பூ தும்ப ஏய் பூ அடி அந்த பூ பேர்னா ஏது அது அது அதான் தோரம் பூ அது அவன் தோரக்கான பூ இல்லை பச்சை பச்சை பூ அது அதான் அலங்காரமா இருக்கும் அந்த பூ என்ன அது பூசம் பூ அந்த பூ அது டீப்பூ இந்த பூ ஏய் இது என்ன பூடி இது பருப்பு பருப்பு பழுப்பு இந்த பூ பச்சை கூறி இந்த பூ பச்சை கூறி அடி மானகட்ட மாடு ஓ இந்த பூ இருக்க இது ஒண்ணு பண்ணாது அந்த ஊர் கழிச்சுனாச்சுக்க அது ஸ்கிரீன் உள்ள எடுத்துக்கும் அப்புறம் மூக்கால வாங்க போக போக கூட அப்படியா ஏய் அது பறிச்சு கொடு எப்படிதான் மூக்கு கால பக்கம் வரும் முன்ன பட்டில போறேன் நானே ஒண்ணு வாங்க சரி வாங்க மேடம் ஊரா ரெண்டு ஜோடி புறாக்கள் பார்த்து ஒன்னோடு ஒண்ணு முத்தம் கொடுத்து கொஞ்சம் அதுவும் ஆமா, ஆமா. அங்கே எங்க பாட்டி ஆலமரத்துல அழவா தொங்குறதும் ஆமா எவ்வளவு அழகா இருக்குடி நந்தவனம் அங்க பாரு என்னது காக்கா வாழணுன்றது எலி பறக்குது ஆமா, எலி எல்லாம் ரெக்கமா வச்சு பறக்குது காக்கா பு, பறக்கிறது தான் காக்கா எலி மலனோன்றது எலி கிடையாது நான் காக்கா வாழணும் சொன்னா மலர் கொண்டு பாரு ஆமா கொச்சி 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 மலர் என்ன எடுத்துக்கும் அது வாழணுன்றது அதான் பெண்களுக்குரிய விளையாட்டு ஒண்ணு சொல்லுடி வா நம்ம வேறு போய் சூத்து எடுப்போம் உண்மையாடி போவாங்க ஆமா ஆமா எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கு போடுமா கட்டிக்கு கட்டிக்கியா கடை இல்லடா நீ போனா டைம்ல வந்தா வாங்கிக்கலாம் தண்ணியோட பார்க்கலாம் இந்த தண்ணி ஒரு நாளைக்கு தான் ஆகும் பாசி பருப்ப வரத்து கொட்டி பசும்
ஐயா நான் சொன்ன போது மொத்தம் நம்ம 8 பெண்கள் ஒண்ணா வந்தோம். பெரியாக்கா வரல. 7 பேர் பெரியவங்க வரல, நம்ம மீதி 7 பேரு. ஆமா. 7 பேர்ல நம்ம மட்டும் சந்தோஷமா பாட்டு பாடி கும்பி அடிக்கிறோம். பாடுறோம் குதிக்கிறோம். மேல வந்தாலும் அவன் மேல இருக்குன்றான் திமிரு. அவன் மேல இருக்கான். அந்த அது கூட்டு பாப்போம். ஏன் அவன் மட்டும் தனியா போய் உட்காந்துருக்கான்? நீங்க ஒலிய நிக்கிறான். ஆனந்தமா கும்மி அடி. சரி அவன் ஊர் சொல்லுமா ஒதுவே நிக்கிறான். என்னன்னு குடி கேப்போம். எல்லாரும் சந்தோஷமா வந்தோம். நெல்ல பொங்கல் வந்தோமா வந்தோம், பவுடர் வந்தோம், கும்மி வைக்கிறோம், விளையாடுறோம், குதிக்கிறோம். நீ மட்டும் ஏன் வெதனமா இருக்க? முகம் ஒரு மாதிரி இந்த வனத்திற்கு வந்த அனைத்து பேரோட சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் மட்டும் வனத்தில் நிலையோடு இருக்கின்றேன் அக்கா. எந்த கூரை சொல்லுவாங்க. நம்மை மனமாலை சுட்டு மனால் இருக்கின்றாரு என்று என்ன மனமாலை சுற்றினாரோ அண்ணால் தொட்டு ஓராண்டா 2ஆண்டா 3ஆண்டா கிடையாது 9 வருடங்கள் ஆகின்றது. ஆமா என்று என்னை மாலை தரித்தாரோ அந்த தினத்தில் இருந்து என் முகத்தை கூட வந்து பார்க்கவில்லை அக்கா. கணவன் வராதிருக்கின்றாரு. அப்படி வாராது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னத்தான் மன அலைய போகின்றோம் அப்படி என்று இனி நாம் சிவபூஜை செய்தாவது முத்தி மச்சம் பெறலாம் அப்படின்றதுக்காக நானும் சிவபூஜை செய்து கொண்டு வந்து அப்படி சிவபூஜை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஓனால் தளர்த்தி வந்தேன். அந்த நேரத்திலே ஐயா நான் செய்வது சிவபூஜை. சிவபூஜை 3.25 நாழிகை 3 நாள் முடிந்து விட்டது. இருப்பது 3/4 நாழிகை. அந்த 3/4 நாள் குறித்திருந்தால் அதன் பிறகு கணவன் மனையா இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தேன். என் வார்த்தை எல்லாம் கேளாத வரும் வலிய வந்து எத்தனை என் வார்த்தையெல்லாம் கேளாதவரோ வழிய வந்து என்னை கட்டி முனைக்கு வந்த அந்நேரத்திலேயே கோபமோ தாழ முடியாது. பிடித்து தள்ளி நேரத்திலேயே நேரத்துல அருகாலிலே நெற்றி அடிபட்டு ரத்தமும் சிந்திய என்ன ரத்தம் கன்னியாப்பா யாருக்கு புத்துக்குள்ள பாம்பு இருக்கும். அதுதான் பாம்பு இருக்குமா மாடு யாருக்கு புது பாம்பு வேட்டையாரோ. நீங்க ஒப்பறீங்களோ பீ வர்றீங்களா? இல்ல கால் ஏத்தி காரணம் என் முன்னேறம் முன்னாடி அந்த ஊர்ல பூ வாங்கி என்ன போறான். சரி உன் புண்ணு முன்னாடிச்சிட்டியா? பின்னாடி என்ன பண்ண? கொஞ்சம் கண்ட எனக்கு கொஞ்சா குளிக்கணும். அது எனக்கு தெரியாது. எனக்கு அப்பவே தெரியும். எனக்கு குட்டு மாதிரி தாலி அம்மா ரத்தம் போச்சோ. ரத்தம் எப்படி அம்மா எப்படி எனக்கு
குறுக்கே பழவ போட்டு தானே வாங்கினாங்க படுவானாங்க ஐயோ என் தம்பி மூஞ்ச பார்க்காத எப்படி இருக்கு அங்க பிள்ளை வெட்டியா விட்டுரு பண்ணி நான் அக்காடி மார்க்கெட்டமா 8 குண்டா வந்துப்போம் நான் சித்த அங்க பில்லு வெட்டியா அப்ப செடி வர நாத்து விட்டோம் நீ அழுவாதான் அந்த செடி ஓர பேஞ்ச மழை கொலகார சீமையில நம்ம ஏழு பரிசு சீமையில நம்ம அரிசமணில கட்டியோம் இருடிங்க என்ன ஆடி நீ கதையை சொல்லு ஆடிப்பட்ட ஆம்பளையானுக்கு இப்ப எப்படி இருக்கு புல்கோசி எடுத்து எப்படி வழிபடை செய்து விட்டாய் இந்த முகத்தோடு இந்த உருவத்தோடு நான் முகத்தை பகவான் சாட்சியாக விழிக்க மாட்டேன் அப்படி என்று உரைத்து சொல்லிவிட்டு அது மட்டும் கிடையாது எனக்கு ஒரு மனைவி 2 மனைவி கிடையாது இன்னும் 7 மனைவி இருக்கார்கள் அவரிடத்தில் சென்று நான் சிற்றின்பத்தை காண்கிறேன் அப்படி உங்க வீட்டுக்கு தாங்க வர என் வீட்டுக்கா யாரு குஞ்சாடி குஞ்சு புடிச்சாண்டாடி அவன் குஞ்சு ஓய் குஞ்சு என் வீட்டுக்கு தான் வராரா ஏண்டி நீங்க வயசுல மூத்தவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு இறங்கியே கட்டிக்கோங்க பெண் புத்தி என்றால் பெண் புத்தி அதனால ஏது மரியாதை காரி செய்து விட்டு என்னை எப்படியாவது கூடி கலப்புறதுக்காகலாம் ஏது ஆமா நீ அவரை கூடி கலந்து நீ ஒரு பிள்ளைய பெற்றிருக்க ஆரமான நான் கூட இருந்து நான் ஒரு பிள்ளைய என் பேர் சொல்லி பெற்று வச்சிருக்கேன் சித்திராங்க பப்புராங்கன்னு பெற்றிருக்கா அள்ளி புலேந்தர்னு பெற்றிருக்கா சுகத்தை அனுபவிச்சிடும் பேர் சொல்ல பிள்ளை வச்சிருக்கோம் அவன் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல அதனால நம்ம எல்லாம் சங்கம் போட நீ வந்து சங்கத்துக்கு தலைவர் ஆமா நடக்கா மேகராஜன் செல்வி மின்னலைக்கு போய் இன்ப சுகம் கொடுக்காத என்கிட்ட வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன் இது சத்தியம் நீ பண்ணு யாரு வீட்டுக்கு வந்தாலும் நான் கூட பண்ண சத்தியம் ஆமாண்டி பண்ண மாதிரி வச்சுக்க பண்ண மாதிரி வச்சுக்க அப்புறம் சரி நீங்கள் சும்மா கொடுத்தாங்க வரலாம் மாமதுரை அன்னையிடம் சத்தம் கேக்குது சொல்லு ஓடு 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 என் பூண்டு மட்டும் வாங்கி வச்சேன் மருந்து பாட்டில் வாங்கி வச்சேன் மண்ணா வருவாருன்னு மருந்து பாட்டில் வாங்கி வச்சேன் மண்ணு வரவு இல்லையே எத்தாதி மரம் மருந்து பாட்டில் ஆவ இல்லையே குக்கோ சேர்த்து கொண்டு வருவாருன்னு கோட்டு கொண்டு வாங்கி வச்சேன் ரூபாடா கொண்டு வரோன்னு கோட்டர் ஒண்ணு வாங்கி வச்ச ஐயோ கொண்டு வரவே இல்லையே அந்த கோட்டரை இவன் நாளை குடி விட்டானே என்ன சமாச்சாரம் இந்த மூஞ்ச பார்க்க வரணும் கோட்டை போட்டு தான் சும்மா சரி எதுக்கு வந்தா மாமா வந்து எந்த மாமா அப்படியா எங்க ஆப்டா வீட்டுக்காரரு யாரு அர்ஜுனா மாமா
என்ன சாச்சு வர மாதிரி இருக்கிறான் நாராயணா. ராத்திரி நேரத்தில் போதையில் பாடிக்கிறான்டா. அப்புறம் வேற எனக்கு சொன்னா ஆமா எனக்கு ஒண்ணுமே இல்லையே. விலவலுக்கு நிக்கிறோம். இந்த மூஞ்ச பார்த்து நான் என்ன செய்வேன்? ஒரு முத்தம் ஏதோ கேக்குறாரு கொடுப்போம். ஆமா முத்தம் கொடுறீங்கன்னா வெறுநாய் கொடுக்குற மாதிரி நான் குட்டுட்டு என்னமா வாடுறது? எப்படி வாடுறது? உன்பால் சிற்றின்ப அனுபவிக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அட பாவி மனுஷா, ஒரு 2 நாளைக்கு முன்ன வரக்கூடாது. என்ன விஷயம்? என்னடி சட்டுப்பாடு தொடக்கூடாது. கட்டிப்பாறை தொடாத போய் இதுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஏன் உடையாதுமா பதமா வச்சுக்கலாமா? நான் வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு போகலாம் விடு கொட்டாப்புறம் போகலாம். செருப்பாடு இருப்பான் நம்மள. ஆமா எதுக்கு தோப்புப்புறம் போவா? ஐயோ குட்டி ஒன்று வச்சுப்பாங்க. எந்த தோப்பு அது அந்த தோப்பு போட்டா போட்டா ஒரு மரத்தேங்க இருக்கான் ஒருத்தன். மாமா எதுக்கு வந்த? அதுக்குதான். காக்கா நாள வாங்கவா? இல்ல இது லோன் வாங்க இல்ல. புண்ணி பேச போயிட்டா மாமா. ஏன் மாமா போய் சொல்றேன்? இல்ல எனக்கு தெரியும் போய் பேசுவேன். நீ என்ன ஆளு எனக்கு தெரியாது. வர உள்ள வரமாட்டா வரமாட்டா. சரி இங்க லாஸ்ட்ல யாரை கட்டணும் சால்னு? மின்னலி அங்க போயிட்டு அவங்ககிட்ட ஊங்கிட்டு வந்து அங்க ஊ இல்லைன்னா மாமா மாமா வந்துக்கிறாரு. எங்க வீட்டுக்காரா? ஒரு ஓடி அடி கண்ணன் தங்கை சுமத்திராய காரிகையே வாழு வாழு. சந்தோஷமான அம்மா இவ்வளவு காலம் ஜாதி எங்க தேடி வந்தீங்க. நான் ஏன் வந்தேன் திருபுரமா? எதனால் வந்தேன் திருபுரமா? எதுக்கு? சுத்திரா உன்னை கூடி
தொடாத சொல்லு பைத்தியக்காரி. எனக்கு எத்தனை தெய்வமாக இருந்தாலும் உலகத்தில் கண்டிலே எனக்கு தேடுகிறோம் எனக்கு ஒண்ணா. ஏய், காய்ச்சலா இருந்தா ஊசி போட வேண்டாம். நான் சொல்றேன் கேளு. நான் தேகராஜன் செல்வியா இருக்கும் மின்னலொலி மின்னலொலிக்கு போய் நீ சுகவாழ்வு இன்ப சுகத்தை கொடுத்துட்டு என்கிட்ட வந்தானா இல்லைன்னா ஊஹும். உங்களுக்கு என்ன மாட்டா தெரியுது? நீ பண்ண பாரு, அவர் எடுத்துக்கிறாரு. ஏய், பேசுறாத. எல்லாம் அறிவாளித்தனமா இருக்குது. புரியுதா? பாரு, உன்னை புரியுது அப்புறம் காலையில. ஒரு சொட்டு டீ கீழே விடாலும் அளவா குடிக்கிறாரு. என்ன சொல்லுகிறாய்? மேகராஜன் செல்வி மின்னலுக்கு சுகவாழ்வு இன்ப சுகத்தை கொடுத்துட்டு வந்தானா உனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா கிடையாது. பாகெல்லாம் பித்தாமலி சரி, இதான் கொடியோ. ஆல்சா. ஆல்சா என்ன கேக்குறியா? வந்துக்கிறியா அதனால ஒரு சட்டி வாங்கிட்டு வர சொன்னா என்ன? தெரியும். ஆமா மாத்தியா முந்திரி வெள்ளை மாய மாத்து வரும்போது சட்டி வாங்கணுமா அப்படின்னா அடிச்ச அடி அன்னையோட போனான். அண்ணன் அதுக்கு இல்லைங்க, இங்கே வந்து போய் இதில் வந்தா போந்தான் கிச்சன் போயிட்டு வந்தீங்க அங்கே தான்டா கண்ணாட்டி ஆன்சா கேட்குறான். இல்லை இல்லை ஐயோ புதுவனா இருக்கே இது அப்புறம் விட மாட்டோம் உள்ள இல்லை என்ன எங்கே போகணும்? ஆனா பட்டிரை என்னடா மாமா வந்துருக்காரு. எந்த மாமா? நம்ம மாமா எந்த மாமா? நல்லூர். எங்க வீட்டுக்காரா? எங்க வீட்டுக்காரா? இப்படி பார்த்து சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. ஆட்டு கிடையாது, ஒரு கிலோ கோழி கிடையாது. கறி வேலை ஏறி போச்சு, மாட்டுக்கறி வேலை எவ்வளோ? 8 ரூபா போடுறோம், 6 ரூபா போடுறோம் இன்னைக்கு கருநாள். எங்க உள்ள இருக்கிறா? அவன் எப்பே கருவி சொன்னா அவங்க அடிச்சுட்டா நீங்க 2 பேரும் பத்திரபுரம் சுந்தர தேவியார் ஈடுபாடு ஆசி. நான் ஏழுவத்தை தெரியுமா? ஏங்க பெண்ணே, தாரநாத விரகத அமர்த்தினாலே அது மாரஞ்சாலை வீரோதாடி பெண்ணரசே.
செத்த நேரம் கூட்டு தூரம் ஆயிடும் ஊர் தோழவா இருந்தா இப்படி கிட்ட போகலாம். என்கிட்ட வராது. இல்ல ஊர் தோழவா இருந்தா கிட்ட போ. நான் என்ன சொல்ல வரேன்னா அங்க வா. ஐயோ மேகலத்தை புதுவியா செய்யும்படியான இன்னொலைக்கு சுகவாழ்வு கொடுத்துட்டு வந்தா நான் இல்லாட்ட வர மாட்டேன். போடுங்க. ஏங்க அவங்க மிஸ்கால் குத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நாங்க இவங்களை ஏற்பாடுல தப்பு. நம்ம நேரா பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இப்போதைக்கு ஒரு 500 ரூபாய் தான் போதும். ஆமா ஒண்ணு நான் 2-3 மலாத்துக்கு வரலாம். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குங்க. அதான் வயசாந்தோ நிறைய கடை காது கேட்காது கண்ணு தெரியாது இன்னொன்று வரும். வாத்த பூச்சிக்கினா காப்பா போடும்போது அதை சொன்னா பார்த்தா சுத்தப்பட்டு வராது. அனைத்து வந்து வரவைக்க கூடி சுகபோகம் வரவைக்க கூடாது சொல்லிவிட்டார்கள். சூனியம் நான் வைக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் ஏன்டா நீங்க காட்டுறீங்க? சூனியம் வைக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி பயம் எப்படி வரும்? அதான அத்து போச்சு. அதான் ஒருத்த கூட ஒத்துக்க மாட்டாளுவ. கன்வெர்ட் போட்டாட்டுவ. பயம் அடங்கறா. அது பயம் பயம் பாப்பா. போலாம். இறுதியாக என் சுகபோகத்திற்கு உறுதுணையானவன் நாகக்கண்ணி ஒருவனை. யாரு எங்க மாமனா? காமன் விடும்படுமான பஞ்சமானம் தாருணாத விரகதாபம். அதனால் சித்திரம் செய்து போகலாம் என்று உன்பால் இருக்கின்றேன். அதுக்கு அவன்தா எதுக்கு அவங்க உடம்பு இருக்கு அவங்க உடம்பு இருக்குது அவங்க உடம்பு இருக்குது அவங்க தெரியும் அவன் தான் தெரியும். உண்மைதான். முடியாது முடியாது விடமாட்டேன் இறுதியாக என்னை கொள்ளுகிறாய். முடியாது உள்ள வரியா இல்லையாடி? முடியாது. மேகராஜனுடைய மகளாக விளங்கி வரக்கூடிய மின்னொலியா வீட்டுக்கு சென்று அவளுக்கு இன்ப சுகத்தை கொடுத்துட்டு வந்தால் சம்மத இல்லைன்னா சம்மதிக்க மாட்டேன். திருப்பி பங்கம் பங்கம் எட்டு கொண்டாடி காடிங்க எல்லாம் கரையாடுறாங்க. முத யாரு வீட்டுக்கு போறேன் அள்ளி தேவையா விட்டு தான் போகும். அவங்க நாள் சரியில்லை. சரி போகும். நான் என்ன சொல்றேன், இத்தனை பெண்கள் இருந்தும் சனநாடு சிற்றின்பத்துக்கு ஒரு ஆடவனுக்கு ரகதாபம் தீரவில்லையே. ஆனால் இவளோடு வாழ்ந்தால் என்ன, வாழாது இருந்தால் என்ன? பத்தாவுக்கு எட்ட பருதி விரதே உண்டானால் எட்டாலும் கூடி வாழலாம். சற்றேனும் ஏறுமாறாக பேசுவார் ஆமாயில் அவனிடத்தில் நீ கூறாமல் சன்னியாசம் கொள். சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் இல்லையா? இல்ல. மனைவி கணவனுக்கு அடங்கலன்னா அவகிட்ட சொல்லாத கொள்ளாத வீட்டை விட்டு வெளியேறிடும். அவகிட்ட வாழ முடியாது. சொல் புத்தி கேட்கலன்னா இருக்கணும். அது இல்லையா தேவையா? இது
இனி எனக்கு மனைவி வேண்டுமா? பாவங்க. ஏய், இந்த நாடு வேண்டேன் அப்பா, நகரம் வேண்டேன். நகரம் வேண்டேன். இந்த பெண்களுடைய சிற்றுமக்கு தேவையல்ல. இவரெல்லாம் இருந்து நான் அடைப்பானே அப்பா அவரான ஆடைபலி ஆவரங்கே துறந்து திருத்தண்டு சன்னியாசியா போறண்டா. இனி இவள்கிட்ட வாழுது. வாடா பாவத்தை வாடாங்க. வாடாங்க. ஏன் என் கூட ஒரு 1000 ரூபாய் வாங்க. 1000 ரூபாய் எடுத்துன்னு வர போய் நானு இல்லைங்க 1000 ரூபாய் வாங்க. உண்மைங்க. எங்க அக்கௌண்ட்டுக்கு பெடாக்க போய் வா. ஐயக்கா உங்க வீட்டுக்காரு உங்க முகத்தை வெளிட்டு கணேசா போறாரு. ஐயோ கோவிந்தா என்னிலையில் எப்படி இருந்தாலும் இவ்வளவு புத்தி காமிச்சிட்டாலும் அதேதாங்க. உண்மைங்க. சொல் புத்தி கேளா பிள்ளைகள் குலத்திற்கு ஈனம். ஈனம். எதிர்மாறு உரையால் பதிமா விரதை. வேற. இல்லறம் என்பது எப்படி செய்யணுமோ ஆமா. அப்படி செய்தால் ஒரு மனிதன் மனிதனாக வாழலாம். வாழலாம். இல்லன்னா வாழ முடியாது. ஆமா, அவர் சூரியன்பேட்டையார் ஒரு கதை சொன்னார்னு சொன்னேனே, இது போன்று ஒரு கதைகள் இல்ல, நிறைய கதைகள். ஆமா. நிறைய பாரத ஷீல் ஆமா கத்துக்கலாம். கத்துக்கிறது அளவுக்கு யார் இருக்கா இப்போ? அதானே. ஏங்க, கத்துக்கிற அளவுக்கு வாங்க. கத்துக்கிற அளவுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. இப்ப கத்துக்கிறது என்ன கத்துக்கிறாங்க? உண்மை. எப்ப மணி அடிக்கிறான் 12 மணின்னு அத்தை தான் கத்துக்கிறாங்க. உண்மை உண்மை. 12 மணி நாம காசு கொடுத்து கூட்டா கூட இதை கத்துக்க வர மாட்டோம். இல்ல. அந்த காலங்களில் வந்து திரை பிடிக்க அதோட போடா அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்களாம். 4 அணா களை வெட்டக்குள்ள 4 அணா நாங்க போய் களை வெட்டி நாடகம் கத்துக்கோம். இப்போ யாரு கூட்டம்? இல்ல இல்ல இல்லப்பா, ஒரு பொண்ணை தாலி கட்டி விட்டுட்டு வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போனான் ஒருத்தன். பொண்ணை தாலி கட்டி விட்டுட்டு ஆமா வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போனான். அந்த பொண்ணு என்ன கேட்டு, என்ன தாலி கட்டி விட்டுட்டு நீ வெளிநாட்டுக்கு போறிய, நீ வர மட்டும் நான் யார் அதை வச்சுக்கிறேன்? அதோட விடு. நல்ல வார்த்தை தான். நீ வர மட்டும் நான் யாரை வச்சுக்கிறேன்? அவன் என்ன சொன்னான், யாருக்கும் தெரியாத யாரு கால் கழுவுறாங்களோ அவங்கள பார்த்து வச்சுக்கிறீங்க. யாருக்கும் தெரியாத யாரு கால் கழுவுறாங்களோ அவங்கள பார்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டான் வெளிநாட்டுக்கு. சரி. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒரு 8 நாள் ஒடி கட்டி பார்த்தது. யாருக்கும் தெரியாது யார் எங்க போறாங்கன்னு. நம்ம கன்னிப்ப நாட்டம் ரொம்ப மானம் உள்ளவன், செம்பிள் தண்ணி கொண்டுக்கணும் மலை பக்கம் போறது. நம்ம ஆம்படையான்னு சொன்ன ஆளு இவர் தான் நாட்டிருக்குன்னு இந்த பொண்ணு ஒடி கட்டி பின்னாலேயே போச்சு. போகவும் இவர் கால் கழுவி ஏந்திருக்கவும் இந்த பொண்ணை பார்த்துட்டு போச்சுடா அன்னைக்கு என்ன. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரரை கேட்டேன், யாருக்கும் தெரியாத யார் கால் கழுவுறாங்களோ அவங்கள வச்சுக்கன்னு சொல்லிட்டு போட்டாரு. இன்னைக்கு 8 நாளா ஒடி கட்டி நான் கொஞ்சம் தேடி வந்தேன், நீ என்னமோ போச்சுன்றே என்ன மானம் தானே போச்சு, என்னடி பேசுறேன்னு செம்ப போட்டு போட்டேன். இந்த பொண்ணு நின்று பார்த்தது, உரிசான சீரை கட்டுறவன் செம்ப போட்டு உடைக்கிறான் மானம் கொடுக்குன்னு. நாம் 16 முழம் புடவை கட்டுறோம். எம்மா மானம் இருக்கும் நம்மளுக்கு. இந்தமாரி எப்போ வந்தாலும் ஆம்பளை வந்த கூட தான் வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ உன் கதைக்கு தான் அந்த கதை சொல்கிறேன். உண்மைதான். உண்மை இதான் இதான் உண்மை. ஆம்பளை பரவாயில்ல. அதேதான் இப்போ என் கதை பாதியா தான் அவளுக்கு கதை அதேதான். சன்னியாசி கோலமாக நான் சென்று கொண்டே இருக்கேன். நாராயண